ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சரி நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஓகே ஹாய் கைஸ், நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெடா வெட்ட தான் ஒரு vlog-ஆவே பார்க்க போறோம். கெடா வெட்டினா என்னன்னு கொஞ்சம் பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கெடா வெட்டினா நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கோ இல்லை வேலை செய்கிற வாகனத்துக்கோ காவு கொடுக்குறது அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொல்லுவாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் 4 உண்டி வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல கைஸ். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதான் நாங்கள் கெடா வெட்ட போகிறோம். வருஷம் வெட்டிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் வெட்டும் போது நம்ம vlog எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ வந்து நாங்கள் அண்ணனூருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆடு பிடிச்சிட்டு, இங்கே வந்து சனிக்கிழமைனா ஆட்டு சந்தை, அதனால் ஆடு பிடிச்சிட்டு இங்கேருந்து நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு போய் அங்கே போய் தான் கெடா வெட்டுவோம். ஆனால் அது இன்னைக்கு இல்லை, அது நாளைக்கு தான். அப்படியே ஒரு வீடியோவாக நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. காய்ஸ், நாங்கள் காரில் சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் மாமா பெரிய மாமாலாம் பின்னாடி டெம்பிளில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தோடனே நாங்கள் போய் ஆடு பார்க்க போயிடும். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்த வீடியோ தான் இது. வீடியோஸ்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கும் கைஸ், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்ஸ் போடுறேன் பாருங்கள். காலை 7:47. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல் வளர்க்காம முறுக்கு சாப்பிட்றது எப்படி, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதுதான் நீயான டாபிக். அமேசிங், நல்லா செம்மையா இருக்கு. இது யார் சொல்றான்னா முந்திரி பல் வளர்க்காம முந்திரி சாப்பிட்றான் சொல்றான். சத்யா, முறுக்கு நல்லா இருக்கா பல் வளர்க்காம? முந்திரி எந்திரி கொஞ்சம் அப்படியே வெளியே போயிரு. லட்சுமி பாப்பா ஹாய் சொல்லிடு. காய்ஸ், வண்டிலாம் வந்துருச்சு. அப்புறம் மாமா வந்துட்டாங்க. அதோ ஆடு பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். காய்ஸ், ஆடு பிடிக்க போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்த்து போகிறோம். பழம் முன்னாடி போயிட்டாங்க. போயிட்டு எங்கே போகிறாங்க? என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? சரி நீ பார்த்து நசிக்கிற போகிறாங்க உன்னைய. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? போ போ போ. காய்ஸ், நாங்கள் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியும் நாங்கள் 3 ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வண்டிலாம் வந்துருச்சா, இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். காய்ஸ், நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இங்கே போன வாட்டி ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு மண்டபம் பிடிச்சோம் காய்ஸ். அந்த மண்டபம் தான் இப்போயும் நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மண்டபம் தான் ஃபுல்லாக நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஏன்னா மற்ற மண்டபம்லாம் 1 2 ஒரே மண்டபமாக ஒரே இதில் இருக்கும். ஒழுங்கா பேசதும் புரியல. அதனால யார் யார் எங்கெங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. அதனால இந்த ஒரு மண்டபம் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான். மற்ற மண்டபம்லாம் யார் வந்து எந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. சரி, அப்படியே போய் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கைஸ், நம்ம ஹோம் டூர் பார்க்குற மாதிரி இப்போ நம்ம மண்டபம் டூர் பார்க்க போகிறோம். இதுதான் கைஸ் வராண்டா. அப்படியே லெஃப்ட்டு திரும்பினோம்னா இங்கே தான் கைஸ் ஹால் இருக்குது. மொத்தமாக இதுவே 2 மண்டபம் தான் கைஸ். நாங்கள் மொத்தமாக சேர்த்தி காசு கொடுத்துட்டோம் 2 மண்டபத்துக்கும் சேர்த்தி. நல்லா ஹால் பெருசாக இருக்குது. இங்கே 2 மண்டபம்னால இங்கே 2 கிச்சன் இருக்குது கைஸ். ஆனால் நாங்கள் சமைச்சது வந்து வெளியே அந்த வராண்டாவில் தான் சமைச்சோம். ஏன்னா உள்ளேயே சமைச்சோன்னா ஹீட் ஆயிரும் சொல்லி தான் வெளியே சமைச்சோம். ஆனால் சமைக்கிறதுக்கு நாங்கள் ஆள் கூப்பிட்டு வந்துட்டோம் கைஸ். கைஸ், இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடியே அங்கே போய் இருந்துட்டு அந்த நாள் நைட்டு மாமாலாம் சீட்டாக ஆரம்பிச்சுடுவாங்க. நாங்களாம் பேசி ஜாலியாக இருந்துட்டு அது எப்படி ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான் கைஸ் எல்லாமே. சொல்லு சத்தியமான மொட்டை மாடி இருக்குடா இது. மொட்டை மாடி இருக்கு. நாங்களா போக முடியும் மொட்டை மாடிக்கு கைஸ். இப்போ தான் போய் நாங்கள் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தோம். அது வெயிலுக்கு நல்லது. ஏன்னா கம்மங்கூழ் வெயிலுக்கு நல்லது தானே? ஆமாம் கைஸ், கம்மங்கூழ் குடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஆற்றுக்கு தான் போய் பார்க்க போகிறோம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. இருந்ததுன்னா ஒரு குளியல் போட்டு அப்படியே வந்துடுவோம். வாங்க போகலாம். ரோடு டச் ஆகிற இடத்துல அப்படியே கீழே பூந்து போவோம். கீழே பூந்து போனால் வந்துருமாடா இது? சொல்றா கைஸ், இப்போ வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டேமுக்கு போக போகிறோம். போயிருக்கு மேட்டுப்பாளையம் டேமா மேட்டுப்பாளையம் ஆற்றுக்கு போக போகிறோம். ஆற்றுக்கு போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு குழியில் போட்டுட்டு வந்துடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் போகிறோம். காய்ஸ், நம்ம முன்னோர்கள் நம்ம பார்த்துட்டோம். என்னடா வெக்கமா? முன்னோர்கள் யாருன்னா நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவங்க தான் முன்னோர்களா? இவன் இல்லை, நான் காட்டுறேங்க.
இவங்க தான் கைஸ் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்களா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. காய்ஸ் தண்ணி ரொம்ப உள்ளே போயிடுச்சு. A few minutes later. காய்ஸ் 6க்கு போனோம், ஆனால் 7க்குன்ட்டாங்க. 6க்கு போனால் பார்த்தா தண்ணி குழி தோண்டி உள்ளே இறக்கி வச்சுருக்காங்க. உள்ளே போய் எப்படி குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதனால் பாத்ரூமில் போய் குளிக்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம் டூர். என்னடி சொல்ற? ஓகேவா காய்ஸ், குளிக்கும்போது சொல்கிறேன் எப்படி குளிக்கணும்னு. என்னடி சொல்ற? அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்தது நான் உங்களை பார்ட் 2ல் பார்க்குறேன். பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் ஃபன்னான வீடியோலாம் இருக்கும் கைஸ். நாங்கள் டான்ஸ் ஆடுறது இன்னும் ஃபன்னாக இருக்கும். நான் உங்களை பார்ட் 2ல் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.